ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி வைத்திக்குப்பம் மீனவர் கொலை வழக்கு 7 பேரை கைது செய்து காவல்துறை அதிரடி நடவடிக்கை. புதுச்சேரி தினத்தந்தி மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்றம் இணைந்து நடத்திய மண்வாசனை மகளிர் திருவிழா. ஏராளமான பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. புதுச்சேரியில் உதவி காவல் ஆய்வாளர்களுக்கான எழுத்து தேர்வு தேதி மாற்றம். பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தகவல். குரும்பாம்பேட்டை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் நடைபெற்ற மார்கழி மாத சிறப்பு அபிஷேக ஆராதனை. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி வைத்திக்குப்பம் மீனவர் கொலை வழக்கில் 7 பேரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை வைத்திக்குப்பத்தைச் சேர்ந்தவர் ஐயனார் என்கிற செந்தில். இவரது மனைவி ஜெயஸ்ரீ. இவர்களுக்கு 6 வயதில் மகனும் 1 வயதில் மகளும் உள்ளனர். இந்த நிலையில் ஆங்கில புத்தாண்டையொட்டி கடந்த 31ஆம் தேதி நள்ளிரவு வைத்திக்குப்பம் பகுதியில் அதே பகுதியைச் சேர்ந்த பவிலன், திலீப் உட்பட அவரது நண்பர்கள் சிலர் இருசக்கர வாகனங்களில் ஹாரன் சத்தத்தை அலறவிட்டபடி சென்றுள்ளனர். இதை அங்கிருந்த ஐயனார் தட்டி கேட்டுள்ளார். இதில் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த பவிலன், திலீப் மற்றும் அவரது நண்பர்கள் சாலையில் கிடந்த செங்கல் மற்றும் கல்லை எடுத்து ஐயனாரை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த ஐயனார் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் வைத்திக்குப்பத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக முத்தியால்பேட்டை காவல் ஆய்வாளர் சிவபிரகாசம் மற்றும் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை வலைவீசி தேடி வந்தனர். இந்நிலையில் பவிலன், திலீப், ஆகாஷ், அரவிந்த், தமிழ்மணி, சதீஷ்குமார், கருவடிக்குப்பம் திவாகர் ஆகியோரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அவர்கள் காவலர்களிடம் அளித்த வாக்குமூலத்தில் புத்தாண்டு அன்று ஏற்பட்ட தகராறில் முதலில் ஐயனார், பவிலன், திலீப் ஆகியோரை தாக்கியதாகவும், இதில் படுகாயமடைந்த அவர்கள் தங்களது நண்பர்களை அழைத்து வந்து ஐயனாரை கல்லால் தாக்கி கொலை செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். புதுச்சேரி தினத்தந்தி மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்றம் இணைந்து நடத்திய மண்வாசனை மகளிர் திருவிழாவில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று ஆர்வமுடன் விளையாடினர். தற்போதைய காலத்தில் அழிந்து வரும் பாரம்பரிய விளையாட்டுகளை மீட்டெடுக்க மற்றும் தமிழர் பாரம்பரியத்தை போற்றிடும் வகையில் தினத்தந்தி மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்றம் இணைந்து மண்வாசனை மகளிர் திருவிழாவை நடத்தியது. மூலக்குளம் பெத்தி செமினார் பள்ளியில் நடைபெற்ற மண்வாசனை மகளிர் திருவிழாவில் சிறுமிகள் மற்றும் பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடினர். இதில் 15 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு காலில் பலூன் கட்டி உடைத்தல், லெமன் ஸ்பூன் போட்டி, ஓட்டப்பந்தயம், ஸ்கிப்பிங் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. இதேபோல் 15 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கான பிரிவில் தண்ணீர் நிரம்பிய குடங்களை 2 கைகளில் தூக்கி செல்லுதல், குழியில் கோலி குண்டு நிரப்புதல், நெற்றியில் சீல் வைத்து பாண்டி விளையாடுதல், உரியடித்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. ஒவ்வொரு போட்டியிலும் தலா 3 நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்றும், நெற்றியில் சீல் வைத்து பாண்டி விளையாடும் போட்டிக்கு மட்டும் முதல் 10 நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்று முதல் 3 இடங்களை பிடிக்கும் வெற்றியாளர்கள் 40 பேரில் 10 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் பரிசாக வாஷிங் மிஷின், 2ஆம் பரிசாக கிரைண்டர், 3வது பரிசாக கேஸ் அடுப்பு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. மீதமுள்ள 7 பேருக்கு தினத்தந்தியின் ஓராண்டிற்கான சந்தா பரிசு வழங்கப்படும் என்றும், போட்டியில் பங்கேற்கும் அனைத்து போட்டியாளர்களுக்கும் ஆறுதல் பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவரும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கர் ராஜ் ஆகியோர் வழங்க உள்ளனர். நிகழ்ச்சியில் தினத்தந்தி மேலாளர்கள், மாலை மலர் மேலாளர்கள், ஹலோ எஃப்எம் மேலாளர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் உதவி காவல் ஆய்வாளர் பணிகளுக்கான எழுத்துத் தேர்வு மார்ச் 8ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 70 உதவி காவல் ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக தகுதியானவரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. இதற்காக 17,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இவர்களுக்கான எழுத்துத் தேர்வு வருகிற மார்ச் மாதம் 8ஆம் தேதி நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெறும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்படும் நாள், தேர்வு மையம் விரைவில் அறிவிக்கப்படும் என்று புதுச்சேரி அரசு தேர்வு வாரிய சார்பு செயலர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி குரும்பாம்பேட்டில் எழுந்தருள் பாலிக்கும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு மகாயாகம் மற்றும் தீபாராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி குரும்பாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து வண்ண பட்டுப்புடவையில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனை வணங்கி வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் காவல் பணிக்காக நடைபெற்ற உடல் தகுதி தேர்வின் முதல் நாளில் 279 பேர் பங்கேற்ற நிலையில் 66 பேர் எழுத்துத் தேர்வுக்கு தகுதி பெற்றுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் 148 காவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கு தகுதியானவர்களிடமிருந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. 10,063 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் ஆய்வுக்கு பின் 9,932 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன. இவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் 2ஆம் தேதி தொடங்கியது. முதல் நாள் தேர்வில் பங்கேற்க 500 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் ஆயுதப்படை மைதானத்திற்கு காலை 6 மணி முதலே விண்ணப்பதாரர்கள் ஆர்வமுடன் வந்தனர். அவர்கள் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டு முதலில் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டன. பின்னர் மார்பளவு, உயரம், எடை ஆகியவை நவீன முறையில் பரிசோதனை செய்யப்பட்டன. அதன் பிறகு 800 மீட்டர் ஓட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட உடல் தகுதி தேர்வு நடத்தப்பட்டது. தொடர்ந்து சனிக்கிழமை 750 பேருக்கும் ஞாயிற்றுக்கிழமை முதல் வருகிற 12ஆம் தேதி வரை தலா 1000 பேர் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
உடல் தகுதி தேர்வு வருகிற 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் முதல் நாள் நடந்த காவலர் உடல் தகுதி தேர்வில் 279 பேர் மட்டும் பங்கேற்றதாகவும் அவர்களில் 66 பேர் எழுத்துத் தேர்வுக்கு தகுதி பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிள்ளைச்சாவடி கடற்கரையில் இறந்த நிலையில் ஆமைகள் கரை ஒதுங்கியுள்ளன. உலகின் பழமையான உயிரினங்களில் ஒன்றானது ஆமை. சில ஆமைகள் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழக்கூடிய நிலையில் சில ஆமைகள் கடலிலும் சில ஆமைகள் நிலத்திலும் வாழ்கின்றன. கடல் ஆமைகள் கடல் பசும்புல்களை பாதுகாக்க பெரிதும் உதவுகின்றன. இயற்கை உணவுச் சங்கிலியில் முக்கிய பங்காற்றுகின்றன. சுற்றுச்சூழல் சமநிலையை காக்கும் உயிரினங்களாகவும் உள்ளன. இந்த நிலையில் புதுச்சேரி பிள்ளைச்சாவடி கடற்கரையில் இறந்த நிலையில் ஆமைகள் கரை ஒதுங்கியுள்ளன. சமீப காலமாக ஆமைகளின் உயிரிழப்பு அதிகரித்து வருவதாகவும் கடல் வளங்களை பாதுகாக்கும் பொருட்டும் ஆமைகளின் உயிரிழப்புகளை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒலிம்பியாட் தேர்வுக்கு தகுதி பெற்று புதிய சாதனை படைத்துள்ள அலன் கெரியர் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்கு நிறுவன இயக்குநர் ஆனந்தன் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அலன் கெரியர் இன்ஸ்டிடியூட் சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஒலிம்பியாட் தேர்வு முடிவுகளில் ஒரு புதிய சாதனையை நிகழ்த்தி தனது 7வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. பல்வேறு ஒலிம்பியாட் போட்டிகளின் முதன்மை அமைப்பான இந்திய இயற்பியல் ஆசிரியர் சங்கம் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் பட்டியலை தற்போது வெளியிட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பல்வேறு ஒலிம்பியாட் தேர்வுகளில் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தின் 21 தேர்வுகளையும் அலன் மாணவர்கள் பெற்று புதிய சாதனையை நிகழ்த்தியுள்ளனர். தேசிய தரத் தேர்வுகள், ஜூனியர்ஸ், அறிவியல், தேசிய தரத் தேர்வு இயற்பியல், வேதியியல், உயிரியல், வானியல் உள்ளிட்ட பிரிவுகளில் இந்திய தேசிய ஒலிம்பியாட் தேர்வுகளுக்கு அலன் இன்ஸ்டிடியூட் மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். 2024-25ஆம் கல்வி அமர்வில் 13 மாணவர்களும் 23-24ஆம் கல்வி அமர்வில் 12 மாணவர்களும் தேர்வுக்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் நிறுவன இயக்குநர் ஆனந்தன் ஒலிம்பியாட் தேர்வுக்கு தகுதி பெற்ற மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அலன் தெற்கு மையங்களின் துணைத் தலைவர் மகேஷ் யாதவ், அலன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மையத்தின் தலைவர் சந்தோஷ் சிங் ஆகியோர் தேர்வுகளின் அடுத்த நிலைகளில் இன்னும் அதிக தேர்வுகளை பெற ஆசிரியர்கள் இலக்கு நிர்ணயிக்க வேண்டும் என்றும் தேர்வுக்கு தகுதி பெற்ற மாணவர்களை உற்சாகப்படுத்தியும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். என்னுடைய அம்பிஷன், இந்த பாண்டிச்சேரியினுடைய அம்பிஷன் என்னன்னு சொன்னாக்கா, பாண்டிச்சேரியை நேஷனல் மேப்ல எஜுகேஷன்ல கொண்டாந்து சேர்க்கணுன்றது தான். இட் இஸ் ஹேப்பனிங். இது நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இது நடைமுறைப்படுத்துறதுக்கு நமக்கு எல்லாம் உதவியா எப்படி சொல்றதுன்னு சொன்னாக்கா, இந்த ஆலன் டீம் இங்க நமக்கு இந்த ஹெல்ப்லாம் பண்றதுக்கு நம்ம ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த சாதனை தொடர வேண்டும், மேன்மேலும் பல வருடங்களுக்கு தொடர வேண்டும். இதுதான் நம்முடைய ஆசையும் கூட. ஏனென்றால் கல்வியால் மட்டுமே புதுவை மாநிலம் சிறந்து விளங்க முடியும். வேற ஒன்றும் நமக்கு வேற வழியே கிடையாது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால நீங்க நம்ம குழந்தைங்களை நல்லா ஊக்கப்படுத்தி 6ஆம் கிளாஸ்ல இருந்தே இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொண்டாந்து சொன்னாக்கா, நிறைய குழந்தைங்களை ஐஐடிலையும் ஜிப்பர்லையும் ஐஏஎஸ் ஆக்கலாம், எனிதிங் சிஏ சிஎம்ஏ எல்லாமே படிக்க வைக்கலாம். அதுக்கு ஃபவுண்டேஷன் இப்படிதான் நம்ம பண்ணணும். இது என்னுடைய குழந்தைகளுக்கு, இந்த வின் பண்ண குழந்தைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுச்சேரி மாநிலம் மேலும் மேலும் இந்த கல்வித்துறையில் சிறந்து விளங்க வேண்டியது என்னுடைய அபிலாஷை. அது நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆலன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். தேங்க்யூ. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,450 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,530 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.